பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஏதுவாக மத்திய அரசின் சார்பில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா, மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வால், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர்களை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கிரண் ரிஜிஜு, முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தவும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். पॉलिटिकल पार्टी एकजुट होकर के देश के लिए अच्छा बात रखे और देश के लिए एकजुट होकर के हम काम करें, ये अपील किया। बहुत सा पॉलिटिकल पार्टी ने अपना पॉइंट को रखा है, हमने सुना है, नोट किया है, कई सुझाव आए, हमने सुझाव को नोट किया है। ऐसा ऑल पार्टी मीटिंग में अलग अलग मत तो होता ही है और संसदीय लोकतंत्र में सब पार्टी को अपने बात बोलने का पूरा आजादी है, हमने सुना है। முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்திய தேசியவாத குடிமக்கள் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றதை கண்டித்து கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட சில மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.